பக்கம் ஜெய்ஸ்வால் பர்னாண்டோட அந்த ஒரு சண்டை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவதூர் படிக்கல் இன்றைக்கும் ஒரு அருமையான 100 வந்து பதிவு பண்ணார். இன்னொரு பக்கம் வலியால் துடிச்சுக்கிட்டு இருந்தார் ரிஷப் பண்ட். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி இன்றைக்கி பல சுவாரஸ்யங்கள் நம்ம இந்திய அணிக்கு நடந்தது. ப்ளஸ் இந்திய அணி இருந்தாலும் ஒரு வலுவான ஸ்கோரை வந்து முதல் நாளே வந்து செட் பண்ணாங்க. ஒரு அருமையான ஒரு ஆட்டமாக வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கி அப்படி என்னதான் நடந்தது, டே 1ல் என்ன நடந்தது கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நல்லா நண்பர்களே. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட்டு டே 1 அட்டகாசமாக போச்சு. கொழும்புல இந்த மேட்ச் வேறு லெவலாக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். இன்றைக்கி டாஸ் வின் பண்ண சுப்மன் கில் நான் வந்து முதல்ல பேட் பண்ணுறோம் அப்படி டிசிஷன் எடுத்தார். அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பித்த நம்ம இந்திய அணி ஒரு அட்டாக்கிங் ஒரு சூப்பரான ஒரு கேம் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி ஆகணும். கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஒரு அருமையான தொடக்கம் கொடுத்தாங்க. அதுவும் அந்த 17வது ஓவரை யாருமே நீங்கள் வந்து மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 17வது ஓவரில் வந்து பெர்னாண்டோ பவுல் பண்ணுவார். அந்த ஓவரில் ஜெய்ஸ்வால் தொடர்ந்து ஒரு 3 பவுண்டரி வந்து கிளியர் பண்ணுவாருங்க. ஆனால் அதே ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டையும் லூஸ் பண்ணுவார். அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெர்னாண்டோ செலிப்ரேட் பண்ணுவார். ப்ளஸ் அதனால கடுப்பாகி ஜெய்ஸ்வால் வந்து பயங்கரமாக ஒரு 2 பேர்த்துக்கும் ஒரு பயங்கரமாக ஒரு சண்டை வர சுச்சுவேஷன் போயிடும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சுருவாங்க. ப்ளஸ் இல்லைனா இன்றைக்கி வந்து சண்டை வேறு லெவலில் முற்றி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனோட கேப்டன் சுப்மன் கில்லும் தேவ்தல் படிக்கல் போன மேட்சோட ஹீரோ தேவ்தல் படிக்கல் 2 பேரும் சேர்ந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்க முடியாத ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போச்சு. வேறு லெவலாக இருந்தது. இந்திய அணிக்கு நல்ல ஒரு வலுவான ஸ்கோரை இவங்க செட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடித்தளத்தை இவங்க வந்து ஆரம்பித்தாங்க. ஒரு இடத்துல சுப்மன் கில் அவரோட 100 ஒரு அருமையான ஒரு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணார். அந்த ஆஃப் செஞ்சுரி அடித்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே அவரோட விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேவ்தல் படிக்கல் அவர் அருமையான போன மேட்ச்சில் என்ன ஒரு வேலை பண்ணாரோ அதே பர்ஃபார்மன்ஸை அப்படியே அதே ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது டெஸ்ட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணி இன்றைக்கும் ஒரு அருமையான 100 வந்து பதிவு பண்ணார். இதையோட வந்து நிக்கல இந்திய அணியை பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி கொடுத்த நம்மளோட தளபதி ரவீந்திர ஜடேஜா ஒரு அட்டாக்கிங் கேம் விளையாட ஆரம்பிச்சாருங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் செஷனில் ஒரு 40 ரனுக்கு மேலே அடிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் டே 1ல் 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாலும் 300 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க நம்ம வந்து சொல்லி ஆகணும். இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபெயிலியரான ஒரு மூமெண்ட் அப்படின்னா நம்மளோட ஒரு சூப்பர் ஹிட் ஒரு அதிரடி ஆட்டக்காரர் ரிஷப் பண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் கையில் பால் பட்டுரும். ப்ளஸ் ரொம்ப 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 வலியால் துடிச்சு போயிட்டார் மனுஷன். விளையாட முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் அவரால் விளையாட முடியல. அதனால் அவர் ரிட்டையர்மெண்ட் மூலிமா வெளியே ஏறிட்டார். அவருக்கு நாளைக்கு மறுபடியும் நல்லா ரெக்கவர் ஆகி மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. 300 ரன்னு நாளைக்கு இன்னொரு 200 ரன் மீதம் இருக்க 5 விக்கெட் வச்சு இன்னொரு 200-250 ரன் அடித்தாங்கன்னா இந்தியா வேறு லெவலாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல ஒரு வேறு லெவலாக வலுவான ஒரு செட்டாக இருக்கும். ஆனால் இலங்கை அணி இந்தியாவை இன்னும் 200-250 ரன் அடிக்க விடுவாங்களா, இல்லை இந்திய அணி இன்னும் 200 ரன் 200-250 ஒரு 500 ரன்னுக்கு மேலே வந்து அடித்து இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு வலுவான ஸ்கோரை எட்டுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த 2 விஷயத்துல இலங்கையோட பர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு நல்லா இருக்குமா, இல்லை இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க வந்து உங்களோட கருத்தை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.